நீங்க ஹவ் ஆர் யூன்னு கேட்டா ரிப்ளைக்கு ஃபைன் மட்டும்தான் சொல்றீங்களா? இன்னைக்கு டெய்லி கிரீட்டிங்ஸ்க்கு யூஸ் ஆகிற ரியல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல ஒன்லி டெய்லி லைஃப் கிரீட்டிங்ஸ் கொஸ்டின் ஆன்சர் சீன் அந்த ஃபார்மேட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சீன் 1. சீன் 1ல வந்துட்டு ஒரு மார்னிங் ஆகுது. அப்ப உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களையோ இல்ல கலிகையோ பாக்குறீங்க. அப்ப அந்த நேரத்துல நீங்க குட் மார்னிங் அப்படின்னு கிரீட் பண்ணலாம். அதுக்கு அவங்க பதிலுக்கு குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா அவங்களும் கிரீட் பண்ணிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க ஐ அம் குட், தேங்க்ஸ், ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்கணும். நான் நல்லா இருக்கேன், தேங்க்ஸ் கேட்டதுக்கு தேங்க்ஸ், நீங்க எப்படி இருக்கீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நம்ம இப்படிதான் திருப்பி ஹவ் ஆர் யூன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அவங்க ஐ அம் ஃபைன் டூ, நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஐ அம் ஃபைன் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப காமனான சீன். இதுல ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது திருப்பி கேட்கும் போது திருப்பி நீங்க ஹவ் ஆர் யூன்னு திருப்பி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்கணும். சீன் 2. இதே மார்னிங் தான், ஆனா ஃப்ரெண்ட்லி ஸ்டைல்ல ஒரு ஃப்ரெண்ட பார்த்து கேக்குறீங்க அப்படின்னா நீங்க மார்னிங் குட் மார்னிங்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் ஹே மார்னிங், இப்ப நீங்க தான் அந்த ஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல இருந்தா கூட ஹே மார்னிங் அப்படின்னு ரிப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஹவ் இஸ் இட் கோயிங், எப்படி போகுது, ஹவ் இஸ் இட் கோயிங் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு நல்லா போகுது அப்படின்னா pretty good, you, எனக்கு நல்லா போகுது, உனக்கு, அதோட அர்த்தம் அதுதான். எனக்கும் பரவாயில்ல நல்லா போகுது அப்படின்னா நாட் பேட் அப்படின்னு சொன்னா போதும். சிம்பிளா, இதெல்லாம் சிம்பிள், ஆனா யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா கான்பிடென்டா பேசுற மாதிரி உங்க ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷா இருக்கும். சீன் 3. இதுல ஆஃபீஸ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஹாய், குட் மார்னிங், யூஸ்வலா கிரீட்டிங் சொல்லிட்டு அப்போ ஆப்போசிட் பர்சன் குட் மார்னிங், ஹவ் இஸ் யுவர் டே சோஃபா, இது வரைக்கும் இந்த நாள் எப்படி போயிட்டு இருக்கு, இது வரைக்கும் என்ன எப்படி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி கேட்கறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் கோயிங் வெல், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா போயிட்டு இருக்கு, தேங்க்ஸ். அதுக்கு ஆப்போசிட் பர்சன் கிளாட் டு ஹியர் தட், அது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஃபார்மலா இருக்கும் இது. ஆஃபீஸ்ல ஒரு இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கலாம். சீன் 4. இது ஆஃப்டர்நூன்ல ஒரு ஷாப்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ரிசப்ஷன் ஏரியால குட் ஆஃப்டர்நூன் நீங்க சொல்லலாம். அவங்க அதுக்கு குட் ஆஃப்டர்நூன், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, எப்படி உங்களுக்கு நான் உதவ முடியும் அப்படின்னு கேக்குறாங்க ரிசப்ஷன்ல இருந்து. அப்போ நீங்க ஏதாவது ஒரு ஐட்டம் தேடுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த ஐட்டம் பேர் சொல்லிட்டு ஐ எம் லுக்கிங் ஃபார் திஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லணும். இந்த ஐட்டம் தான் நான் தேடிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஷியோர், ப்ளீஸ் கம் திஸ் வே, அந்த எங்க இருக்கும் அந்த ப்ராடக்ட் அங்க கூட்டிட்டு போவாங்க ரிசப்ஷன். அதுக்கு இந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம், ஷியோர் ப்ளீஸ் கம் திஸ் வே. சீன் 5. இதுல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றீங்கன்னா ஹே குட் ஈவினிங், அவங்களும் ஹே லாங் டைம் நோ சி. இது ஃபார்மலா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ரொம்ப நாளா உன்னை பார்க்கல அந்த மாதிரி அது அர்த்தம் வரும், லாங் டைம் நோ சி. யா ஹவ் ஹாவ் யூ பீன், ஏன்னா ரொம்ப நாளா நீங்க பாக்கல, அப்போ இவ்வளவு நாளா நீ எப்படி இருக்க, இவ்வளவு நாளா எப்படி இருந்திருக்க அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல வரும், மீனிங் வரும். இவ்வளவு நாளா உன்னை பார்க்கவே இல்லை, எப்படி இருக்க அந்த மாதிரி அர்த்தம் வரும் அதுக்கு. ஐ ஹவ் பீன் கிரேட், வாட் அபவுட் யூ, அதுக்கு அவங்க ரிப்ளை பண்றது நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு. சேம் ஹியர், நீங்க திருப்பி ரொம்ப லாங் ஆன்சர் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேம் ஹியர், எனக்கும் அப்படிதான், அதான் அது அர்த்தம் நானும் நல்லா இருக்கேன் அந்த மாதிரி. சோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா காட்டுற மாதிரி உங்க சென்டென்ஸ் இருந்ததுன்னா ஹவ் ஹாவ் யூ பீன், இது ரொம்ப ஸ்டாண்டர்டா ப்ரொஃபஷனலா இருக்கும். சீன் 6. நைட். இதுல பேசி முடிச்சிட்டீங்க, நைட் ஆயிடுச்சு. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்களும் அதுக்கு சேம் ஹியர், இதை ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சேம் ஹியர், எனக்கும் அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குட் நைட், அவங்களும் ரிப்ளை பண்ணி குட் நைட், ஸ்லீப் வெல், அவ்வளவுதான். குட் நைட். ஆனா நைட்ல ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றீங்கன்னா குட் நைட் அப்படின்னு சொல்லி கிரீட் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து விடைபெறும் மட்டும்தான் நீங்க குட் நைட் சொல்லணும். சிம்பிள் டிப்ஸ். இப்போ ஹவ் ஆர் யூன்னு யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்கன்னா நீங்க ஐ எம் ஃபைன் அப்படி சொல்லலாம், ஐ எம் குட் அப்படின்னு சொல்லலாம், டூயிங் வெல்,
இதுவும் சொல்ல இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்றதுக்குமே, உங்களுக்கே பேசும்போதே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். நான் நல்லா ஒரு ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் பேசுறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ரிப்ளையா நாட் மச், பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கு நாட் மச், இல்ல எல்லாமே நல்லா இருக்கு, ஆல் குட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஏதாவது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சிம்பிளா சொன்னாலும் ஓகே தான். எல்லாமே எப்படி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஹவுஸ் எவ்ரி திங் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ரிப்ளையா எவ்ரி திங் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். கோயிங் ஃபைன், இது சிம்பிளா எப்படியும் சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமே ஹாய் ஃபைன்னு ஸ்டாப் பண்ணிடாம இந்த ரியல் லைஃப் கிரீட்டிங்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸை யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.